சூப்பர் ஹிட் படங்கள்னு தெரியாம, படத்துல நடிக்கும்போதே பாதியில ஓட்டம் பிடிச்ச பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது திருமல. திருமல படத்துல ஜோதிகாவுக்கு பதிலா ஹிந்தி நடிகை அமிர்தாவை தான் முதலா நடிக்க ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில காட்சிகளையும் அவங்கள வச்சு ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த டைம்ல அமிர்தா ஹிந்தி சினிமாவுல கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாங்க. நடிச்ச எல்லா படமும் வேற லெவல் ஹிட்டு. தமிழ் சினிமாவிலையும் மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்ற ஆசையில தான் திருமல படத்துல விஜய்க்கு ஜோடியா கமிட் ஆனாங்க. ஆனா ஒரு சில காரணங்கள்னால அவங்களால இந்த படத்துல தொடர்ந்து நடிக்க முடியாம போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் ஜோதிகா இந்த படத்துக்குள்ள வந்தாங்க. அமிர்தா வேற யாரும் கிடையாது, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவோட மனைவி தான். மகேஷ் பாபுவை அமிர்தா லவ் பண்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நடிகையா இருந்திருக்காங்க. ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கூட என்னோட கணவர் மகேஷ் பாபுக்கு வேலைக்கு போகக்கூடிய மனைவிகளை சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் நான் என்னோட சினிமா கெரியரையே விட்டுட்டதா சொல்லியிருந்தாங்க. தன்னோட காதல் கணவருக்காக தன்னோட கெரியரையே விட்டுருக்காங்க அமிர்தா. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருக்கக்கூடிய தேவியானி கேரக்டருக்கு முதல்ல ஜோதிகாவை தான் நடிக்க வச்சிருக்காங்க. ஜோதிகா கிட்ட கதையும் சொல்லி கிட்டத்தட்ட கமிட் பண்ண போற டைம்ல தான் ஜோதிகாவால சரியா இந்த படத்துக்கு டேட் கொடுக்க முடியாம போயிருக்கு. அதே மாதிரி சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சிருக்கக்கூடிய விஜயலட்சுமி கேரக்டர்லயும் சுவலட்சுமியை தான் ஃபர்ஸ்ட் நடிக்க வச்சிருக்காங்க. அந்த டைம்ல சுவலட்சுமி நல்லா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஹீரோயினா இருந்தாங்க. மக்கள் மத்தியிலேயே நல்ல ஃபேம் இருந்ததுனால சூர்யாக்கு ஜோடியா அவங்கள தான் கமிட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டும் நடக்க முடியாம போனதுனால தான் தேவியானியும் விஜயலட்சுமியும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆடுகளம் படத்துல தனுஷ்க்கு ஜோடியா ஃபர்ஸ்ட் த்ரிஷாவை நடிக்க வைக்கிறதுக்கு தான் வெற்றிமாறன் பிளான் பண்ணிருக்காரு. வெற்றிமாறனுக்கு த்ரிஷா வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஆசை முன்னாடியில இருந்தே இருந்திருக்கு. த்ரிஷாவும் கதையை கேட்டுக்கிட்டு இது ஆங்கிலோ இந்தியன் கேரக்டரா இருக்கு, இதுல நான் நடிச்சா செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வெற்றிமாறன் எந்த ஹீரோயின் கிட்ட சொன்னாலும் இதே கதையை தான் சொல்ல போறாங்க, நம்ம ஏன் ஒரு புதுமுகத்தை அதுவும் நல்ல வெள்ளையா இருக்கிறவங்கள நடிக்க வைக்க கூடாது அப்படின்னா டாப்ஸி அப்படின்ற புது ஹீரோயினை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சாங்க. டாப்ஸி அதுக்கப்புறமா அந்த படத்துல குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா டாப்ஸி ஒரு மேடையில சொல்லியிருப்பாங்க, ஆடுகளம் படத்துல நடிச்ச எல்லாருக்குமே நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சு என்ன தவிரன்னு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவர் மகன் படம் ரிலீஸ் ஆகி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல ரேவதி நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் மீனாவை நடிக்க வைக்கிறதுக்கு தான் கமல் ஆசைப்பட்டிருக்காரு. ஏன்னா ஒரு கிராமத்து லுக், அந்த மாதிரி சேலை கட்டிக்கிட்டு மீனாவை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த படத்துல மீனாவை நடிக்க வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா மீனாவால கடைசி வரைக்கும் டேட் கொடுக்க முடியல. சரி இதுக்கு மேல படத்தை தள்ளி போட வேணாம் அப்படின்னா ரேவதியை இந்த படத்துல கமிட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நேருக்கு நேர். அஜித்தும் விஜயும் ஒன்னா ஒரு படத்துல நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இனிமே அது நடக்க போறது இல்ல, பட் சில வருஷங்களுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கு. நேருக்கு நேர் படத்துல சூர்யாவோட கேரக்டர்ல முதல்ல அஜித் தான் நடிச்சிட்டு இருந்தாரு. சில காட்சிகளும் ஷூட் பண்ணிலாம் முடிச்சாங்க. அந்த சீன்ஸ் கூட இப்போ யூடியூப்ல இருக்கும், டைம் கிடைச்சா பாருங்க. அதுக்கப்புறமா ஒரு சில காரணங்கள்னால அஜித் அந்த படத்துல இருந்து விலகி இருக்காரு. சூர்யாவை வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எந்திரன். சங்கர் இயக்கத்துல வெளியான எந்திரன் படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது ரஜினியை வச்சே கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்னாடியே, அதாவது 90s காலகட்டத்திலேயே எந்திரன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சங்கர் முடிவு பண்ணிட்டாரு. அதுவும் யாரை வச்சு தெரியுமா? கமலஹாசன் மற்றும் பிரீத்தி சிந்தா. பட் அந்த டைம்ல இந்த படத்தை எடுக்கிற அளவுக்கு பட்ஜெட் கொடுக்கிற எந்த ஒரு ப்ரொடியூசரும் தயாரா இல்ல. அதனால படம் தள்ளி தள்ளி போய் கடைசி ரஜினியை வச்சு இந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இரண்டாம் உலகம் படத்தோட டைரக்டர் ஃபர்ஸ்ட் தனுஷ் மற்றும் ஆண்ட்ரியா வச்சு தான் இந்த படத்தை எடுக்க ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒத்து வராததுனால தான் சில காரணங்கள்னால ஆர்யா மற்றும் அனுஷ்கா இந்த படத்துக்குள்ள வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.